நீ நான் காதல் சீரியல்ல எப்படியாச்சும் அனுவோட கல்யாணத்தை நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க என்னென்னமோ பிளான் பண்றாங்க. ஸோ இந்த ஊரை பொறுத்தளவு நிச்சயதார்த்தம் முடிஞ்சிச்சாவே பாதி கல்யாணம் முடிஞ்ச மாதிரி தம்பி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்ம ராகவும் போயிட்டு அபிகிட்ட எவ்வளவோ பேசி பார்க்குறாங்க. ஆனால் இந்த அபி கேட்குறதா இல்லை. ஸோ இப்போ நிச்சயதார்த்தமும் நடந்து முடிஞ்சிடுதுங்க. ஸோ அணுவுக்கு பார்த்துருக்கிற மாப்பிள்ளைக்கும் வந்து பார்த்திங்கன்னா முரளி பார்த்த மாப்பிள்ளைக்கும் நிச்சயதார்த்தம் நடந்து முடிஞ்சிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் கல்யாணத்தை நிப்பாட்டணும் அப்படின்னா அது மாப்பிள்ளையால் தான் முடியும் அப்படிங்கிற மாதிரி ஐடியா பண்ணுறாங்க. ஸோ இப்போ மாப்பிள்ளைக்கிட்டேயே போய் டைரெக்டாக பேசிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி நம்ம ஆகாஷும் ராகவும் நேராக போயிட்டு நம்ம மாப்பிள்ளைக்கிட்டேயே பேசுகிறாங்க. இந்த மாதிரி என் தம்பி தான் வந்து பார்த்திங்கன்னா அணுவை காதலிக்கிறான், அதே மாதிரி அணுவும் வந்து என் தம்பியை காதலிக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ராகவ் அணுவுக்கு பார்த்துருக்கிற மாப்பிள்ளைக்கிட்ட சொல்லிடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்கும்? கல்யாணம் நின்றுடும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக நடக்காதுங்க. ஏன்னா இந்த மாப்பிள்ளை முரளி சொல்லி வந்திருக்காங்க இல்லையா? ஸோ ஏற்கனவே முரளி வந்து பல பிளானை போட்டு தான் இதெல்லாம் ரெடி பண்ணியிருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக அது நடக்கவே நடக்காது. வெயிட் பண்ணி பாருங்கள்.